அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று பகா எண்ணா பகு எண்ணா இதில் எது உங்களுக்கு தெரியுமா? ஈஸி ட்ரிக் பாருங்கள், ரொம்ப எளிமையானது. பகா எண் என்பதற்கு வரையறை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பகா எண் என்பது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஒன்றை விட பெரிய எண்ணாக இருக்கணும் பகா எண் வந்து. அப்போ ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, 2 வகுத்திகள் மட்டும் இருக்க வேண்டும். அதாவது 1 மற்றும் அதே எண்ணை வகுத்து கொள்ள வேண்டும். அதுதான் பிரைம் நம்பர் சொல்கிறோம். இது பிரைம் நம்பர் டெஃபினிஷன். இப்போ பாருங்கள், பகு எண் என்பதற்கு வரையறை பாருங்கள். காம்போசிட் நம்பர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வரையறை டெஃபினிஷனா 2 வகுத்திகளுக்கு மேல் இருக்க வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரைம் நம்பர் 2 என்ற நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். 2 வகுத்திகள் என்னென்ன வரும்? 1 வகுக்கும் 2 வகுக்கும். ஆனால் 2 வகுத்திகள், எனவே 1,2 எனவே 2 பிரைம் நம்பர். ஏன்னா 2 வகுத்தி இருந்தால் அது பிரைம் நம்பர். 1ஆலையும் தன்னையிலும் வகுப்படுது. 4க்கு பாருங்கள், 4 வகுத்திகள் பார்த்தீங்கன்னா 1 வகுக்கும் 4, அப்புறம் 2 வகுக்கும் 4 வகுக்கும். அப்போ 2க்கு மேலே இருக்குது. எனவே 4 காம்போசிட் நம்பர்னு சொல்கிறோம். அப்போ 3 1,3 தான், அது பிரைம் நம்பர் தான் அதுவும். அப்போ இது பகு எண்ணுக்கானது. இப்போ பகு எண்ணா தெரியும், பகா எண்ணா தெரியும். இப்போ 1இன் வகுத்திகள் பாருங்கள். 1 எது வகுக்கும்? 1 மட்டும்தான் வகுக்கும். அப்போ ஒரு வகுத்தி மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு வகுத்தி இருக்கிறதுனால 1 பகா எண்ணும் இல்லை. அப்போ ரெண்டாவது பகு எண்ணும் இல்லை, நோ பிரைம் நம்பர். பகு எண்ணும் இல்லை, நோ காம்போசிட் நம்பர். அப்போனா 1 என்பது என்ன எண்? அப்போது நமக்கு தெரியல, 1 ஒரு சிறப்பு எண் அப்படின்னு சொல்கிறோம். 1 என்பது ஒரு ஸ்பெஷல் நம்பர்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் நம்பர் இதுதான் 1. அப்போ 1 பிரைமும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. பகு எண் இல்லை, பகா எண்ணும் இல்லை. அப்போ ஸ்பெஷல் நம்பர் தான் 1. குறிப்பு பாருங்கள், முக்கியமானது. பகா எண் அல்லது பகு எண்ணாக இல்லாத எண்களை சிறப்பு எண்கள் என்று கூறுகிறோம். பகா எண் அல்லது பகு எண்ணாக இல்லாத எண்களை சிறப்பு எண்கள் என்று கூறுகிறோம், ஸ்பெஷல் நம்பர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.